அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டே இன் மை லைஃப் vlog தான். ஸோ இந்த டே பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டேவோட vlog தான். ஸோ சம்மர் வெக்கேஷனில் அம்மா வீட்டுக்கு எல்லாரும் போயிருப்பீங்க. ஸோ அம்மா வீட்டில் எடுத்த ஷூட் தான் இந்த வீடியோ. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லியும் கார சட்னியும் தான். ஸோ இந்த ரெசிபியோட வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. மதியானத்துக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா காடை வாங்கியிருந்தாங்க அத்தா. ஸோ காடை குழம்பு செய்யலாம்னு சொல்லிட்டு அண்ணா ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் கத்திரிக்காய் அரிஞ்சு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பச்சடி செய்யறதுக்கு. இந்த பச்சடி ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. தம்பி ஒய்ஃபும் அண்ணா ஒய்ஃபும் ரொம்ப டேஸ்டா செய்வாங்க. இந்த ரெசிபியோட லாங் வீடியோ இன்ஷால்லா கூடிய சீக்கிரம் நம்மளோட சேனல் அப்லோட் பண்றேன். தம்பி ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா செய்வாங்க இந்த ரெசிபி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காடை குழம்பு செய்யறதுக்காக தான் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அகண்ட சட்டி, அதாவது கொஞ்சம் அதிகமாக செய்கிற குவான்டிட்டி செய்கிற மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். அது மாதிரி ஸ்பைசஸ் நம்ம சேர்த்துக்கலாம், பட்டை கிராம்பு ஏலக்காய் 2 பீஸ் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஸோ இந்த குழம்புக்கு வந்து நெய் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்குங்க. சன்ஃப்ளவர் ஆயில் செய்யலாம்னா செய்யலாம், இல்லைனா வந்து நீங்கள் கடலெண்ணெய் இருக்கும்ல, ஸோ அதை கூட சேர்த்து செய்யலாங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸ்பைசஸ்னால் நல்லா பொரிஞ்சதான் நம்ம வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் ஒரு 2 ஆனியன் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கிறேன். ஆனியன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா ஸ்டைல் காடை குழம்பு தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. காடையை வச்சு நம்ம கிரேவி மாதிரி கூட செய்யலாம், அப்படி இல்லைன்னா குழம்பு கூட செஞ்சுக்கலாங்க, நம்மளோட விருப்பம் தான். இன்னும் இருந்துச்சுன்னா நம்ம கிரேவி செஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக இங்கே லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால காடை குழம்பே செஞ்சிடலான்னு ஐடியா வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் காடையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு குழம்பு பக்கத்தையே தாளிச்சு விட்டுருந்தோம். ஸோ இதில் என்ன நான் சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பழுத்த தக்காளியாக ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். ரொம்ப பெருசாக இல்லாமல் மீடியம் சைஸில் உள்ளது சேர்த்துருக்கேன். ஆனியன் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து தக்காளி சேர்த்துருக்கோம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். காரத்துக்கு நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். டீஸ்பூனால் ஒரு 3.5 டீஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா சமயத்தில் சில பேர் காரம் கொஞ்சம் கூடுதலாக சாப்பிடுவாங்க, சில பேர் கம்மியாக சேர்த்துக்குவாங்க. சரி, இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்திருக்கணும். ஸோ இதோடையே வந்து நம்ம தயிர் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் காடையை. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம தயிர் மட்டும் தான் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம். ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருந்தேன் மேரினேட் பண்ணி. ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஸோ வீடியோ கிளிப்பும் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் கர்டில், அதாவது தயிரில் நீங்கள் வந்து இந்த மாதிரி மேரினேட் பண்ணி குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காகவே குக் ஆகிடுங்க.